அதிமுகவில் எந்த சண்டை சச்சரவும் இல்லை. சொன்னால் என்னை நீங்கள் திட்டுவீங்க, தெரியும். ஏடா ஊருக்கே தெரியுது, என்னடா நீ வாயினா நீ என்ன வேணா உருட்டுவியா அப்படின்னு எங்களை கேட்பீங்க. நான் சொல்லலை இதை. அதிமுகவில் எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த பிரிவும் ஏற்படல, எந்த பிளவும் ஏற்படல, எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம். சும்மா எங்களுக்குள்ளே இருக்க கருத்து வேறுபாடு லைட்டாக அப்படி பேசிக்கிட்டா அவ்வளையா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்கார். பேசினது யார்? ஐயா எஸ்பி வேலுமணி அவர்கள். அதிமுகவை அக்கா பிரிக்கிறதுக்கு ஒரு பிளான் போச்சு. அதில் 4 பேர் வெளில போனாங்க. அதில் 3 பேர் யாருன்னா சிபி சண்முகம் அவர்கள், அப்புறம் விஜயபாஸ்கர் அவர்கள், அதில் முக்கியமான ஆள் எஸ்பி வேலுமணி அவர்கள் அப்படின்ற ஒரு பேச்சு வந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி நிறையா சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. இவங்க 3 பேரும் தனியாக போய் கூட்டம் போட்டாங்க, ஆதரவாளர்களை திரட்டினாங்க, 25 பேர் தனியாக போகிறாங்கன்னு ஒரு செய்தி வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இல்லை இதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அந்த 25 பேரில் பாதி பேர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய போய்ட்டு ஆதரவு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள்லாம் பிரியலை, ஒன்றா தான் இருக்கோம்னு சொல்லிட்டு இப்போ ஒரு மீட்டிங் நடக்குது. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது சிபி சண்முகம் அவர்களும் விஜயபாஸ்கர் அவர்களும் எந்த இடத்துலையுமே ஒன்றா சேர்ந்துட்டா ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லலை. எஸ்பி வேலுமணி அவர்கள் மட்டும்தான் சொல்லிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் போய் ஊருக்குள்ளே போய் பரப்புகிறாங்க. நாங்கள்லாம் ஒன்றா தான் இருக்கோம், எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்குது, அதை நாங்கள் பேசி தீர்த்துக்குவோம், ஆனாலும் எங்கள் பொதுச் செயலாளரின் உத்தரவுப்படி நாங்கள்லாம் கரெக்டாக ஒரு ரூட்டில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களை இப்பொழுதும் பொதுச் செயலாளர் என்று ஒப்புக்கொண்டு பேசியிருக்கிறார் எஸ்பி வேலுமணி அவர்கள். சிவி சண்முகம் அவர்களும் நாங்களும் ஒற்றுமையாக முடிவெடுத்தோம். அதே ஒற்றுமை என்றைக்கும் தொடரும். அவர் என்ன கருத்தோ அது எங்கள் கருத்து என்னமோ அது சிவி சண்முகம் கருத்து. ஆகவே பத்திரிகைகள் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா சில பேர் எழுதிட்டுருக்காங்க, அது வேறு மாதிரி எழுதுகிறாங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஊடகங்கள் அதே போல் இந்த யூடியூப் அதெல்லாம் தப்பாகவே அதாவது ஒரு 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 எண்ணத்தை கொண்டு இதை திணிக்கொன்னா திணிச்சிடுறாங்க. அதுதான் அது அப்படியே உண்மை போட்டு நம்ப வைக்கிறாங்க. எங்களை பொறுத்தளவுக்கு இந்த கட்சி பொன் விழா கண்ட கட்சி. அதே போல் பார்த்தீங்கன்னா 31 ஆண்டுகள் ஆளுங்கட்சி இருந்திருக்கோம். இந்த கட்சி நம்ம தோல்வி அடைஞ்சிருக்கோம். இந்த தோல்வி எதனால் மீண்டும் இந்த மாதிரி எல்லாம் நிலை வரக்கூடாது. இந்த கட்சி பலப்படுத்தணும், மீண்டும் ஆட்சிக்கு மக்களுக்கு நல்ல செய்யணும். அந்த அடிப்படையில் தான் எங்களுக்கு கருத்து வேறுபாடு வந்தது. அதையெல்லாம் கலைஞர் இன்னைக்கு பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நாங்கள் கொண்டு